நெதர்லாண்ட்ஸ்ல வேலை வாங்கி தரேன், கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. காசு கொடுத்து இங்க வேலை வாங்க முடியாது நினைச்சு டென்ஷன் தான் ஆகுது. ஒன்றும் பண்ண முடியல. ப்ளீஸ் எனக்கு கம்பெனி ஒன்லி பே மணி டு ரெக்ரூட் யூ. நீங்க எங்க நெதர்லாண்ட்ஸ்ல வேலை வேணுமா, அப்போ நீங்க இவ்வளவு பணம் கட்டுங்க, நாங்க வாங்கி தரோம் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா பி அவர் ஆஃப் இட். அவங்க கண்டிப்பா ஃபேக்கா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற ரூல்ஸ் படி காசு வாங்கிட்டு யாரும் வேலை வாங்க முடியாது. இங்க நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு ஒருத்தவங்களை ரெக்ரூட் பண்றதுக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தவங்களை ரெக்ரூட் பண்றதுக்கு வீசா ஸ்பான்சர்ஷிப் நீங்க சொல்லுவாங்க. அந்த ஸ்பான்சர்ஷிப்பை அந்த கம்பெனி தான் பண்ணும். அந்த கம்பெனி தான் ஒரு ஆளை ரெக்ரூட் பண்றதுக்கு பே பண்ணுவாங்க. பட் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு அவங்க உங்களை வர வைக்க மாட்டாங்க. அது கம்ப்ளீட்டா அன்ஃபேர். வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு விஷயம் நடக்கிறது. லாஸ்ட் 2-3 டேஸ்ல 2 மெசேஜஸ் வந்திருக்கு இந்த மாதிரி காசு கட்டியிருக்கோம்னு சொல்லிட்டு. என்னால மற்றவங்க ஏமாறதை பார்க்கவும் முடியல, ஏமாத்துறவங்களை நினைச்சு டென்ஷன் தான் ஆகுது. ஒன்றும் பண்ண முடியல. பட் ப்ளீஸ் எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த மாதிரி நெதர்லாண்ட்ஸில் வேலை வாங்கி தரேன்னு நீங்கள் யார்கிட்டயாவது காசு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கம்பெனி அந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் போடுங்க. அவங்க இந்த ரீலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி அவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊரோட ஜாப் மார்க்கெட் எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு ஜாப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோட வரேன். சரியா?